நவராத்திரி திருவிழாவிற்காக கோவையில் துர்கா மற்றும் காளி சிலைகள் தயாரிப்பு பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தொழில் நகரமான கோவையில் வட இந்திய மக்கள் கணிசமாக வசித்து வருகின்றனர். வட இந்தியாவில் கொண்டாடப்படும் அனைத்து பண்டிகைகளையும் கோவையில் உள்ள வட மாநில மக்கள் கொண்டாடுகின்றனர். இதில் நவராத்திரி பண்டிகை மிக முக்கியமானது. தமிழர்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து வழிபாடு நடத்துவது போல் வட இந்தியர்கள் காளி, துர்கா மற்றும் மகிஷாசுர மர்தினி தெய்வங்களின் சிலைகளை வைத்து வழிபடுகின்றனர். அடுத்த மாதம் நவராத்திரி பண்டிகை வருவதை முன்னிட்டு கோவையில் பிரம்மாண்டமான துர்கா, காளி சிலைகள் தயாரிக்கும் பணியில் கைவினை கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். களிமண், வைக்கோல், ஆற்று மணல் போன்றவற்றை பயன்படுத்தி சிலைகள் தயாரிக்கப்பட்டு அதற்கு வண்ணம் பூசும் பணி தற்போது நடந்து வருகிறது. விநாயகர் சதுர்த்தி போன்று நவராத்திரி பண்டிகையின் போது அம்மன் சிலைகளுக்கு பூஜைகள் செய்து விழா நிறைவு நாளில் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் என்று சிலை தயாரிப்பாளர்கள் கூறினர். நான் கொல்கத்தா தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இங்கே எனக்கு தலைமுறைக்கு அது சிலை செஞ்சுட்டு இருக்காங்களா. நான் கொல்கத்தா இங்கே வந்தாச்சு 15 வருஷம் இதே வியாபார பண்ணிட்டு இருக்கேன். இதே இந்த துர்கா அம்மா, அது காளிமா, கணபதிஜி, சிவம், மகிஷாசுர், இது எல்லா ஐட்டம்க்கு இந்த சிலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கெமிக்கல் நான் ஒன்றுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. எப்போ அதை கங்கா மணல், அப்போது தண்ணி, வாட்டர் தண்ணி, அந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வட இந்தியா மக்கள் கோயம்புத்தூரில் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. பெங்காலி, குஜராத்தி, அந்த மாதிரி நிறைய ஆளுகள் இங்கே குடியிருக்கிறாங்க. எல்லா வருஷமும் துர்கா பூஜா இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதுக்காக கல்கட்டாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு சிலை செஞ்சுட்டு எல்லா வட இந்தியா மக்களுக்கும் சிலை செஞ்சுட்டு இவங்க போகிறாங்க. மெயினாக துர்கா சிலை, லக்ஷ்மி சிலை, சரஸ்வதி சிலை, மகிஷாசுர சிலை, கணேஷ். துர்கா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 மாதம் முன்னாடி இங்கே வந்து நின்று இவங்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் நாங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம். இந்த சிலை பண்ணுறதுக்கு மெயினாக பிளாஸ்டர் பாரிஸ் அந்த மாதிரி கெமிக்கல் யாருமே இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே மணல், வைக்கோல் புல், அப்புறம் கங்காவிலிருந்து மணல் ஃப்ரீ இலவசமாக டிரான்ஸ்போர்ட்லேயும் நாங்களே இங்கே கொண்டு கொடுக்குறோம். எல்லாமே மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அப்போ கலரிங் பண்ணுறதுக்கு பியூர் வெஜிடபிள் வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிறப்பாக இவங்க கொண்டாடிட்டு இருக்கோம். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி நாள் விஜயதசமி நாள் நம்ம சின்ன ஊர்வலமாக வந்து ஏதாவது குளத்துலேயோ ஆற்றுலையோ இது கரைச்சிட்டு இருக்கோம். வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப குறைந்த அளவிலேயே சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர். கோவையில் தயாரிக்கப்படும் சிலைகள் தமிழகத்தில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளுக்கும் வட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது.